நாம் பகவத்கீதையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்னதாக பகவத்கீதையை பற்றி அறிமுகம் கொடுத்திருந்தோம். அதை பார்க்காதவர்கள் பார்த்துவிட்டு பின்பு இக்காணொலியை பார்க்க தொடங்குவோம். நன்றி. வணக்கம். உயிர்நேயமிக்க நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். மேலும் பல வீடியோக்களுக்கு அறிவொளி மலர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி. ஸ்லோகம் 1. திருதாஷ்டிரர் சஞ்சயனை பார்த்து பின்வருமாறு கேட்டார். சஞ்சயனே, போர் புரியும் ஆசையுடன் அறநிலமான குறுநிலத்தில் ஒன்று சேர்ந்த என் மகன்களும் பாண்டுவின் மகன்களும் என்ன செய்தனர்? ஸ்லோகம் 2. சஞ்சயன் பதில் கூறினான். துரியோதனன் பாண்டுவின் மகன்களால் அணிவகுக்கப்பட்ட படையை கவனித்த பிறகு தன் குருவை நோக்கி பின்வருமாறு கூறினான். குருவே, துருபதனின் மகனான உங்கள் புத்திசாலி சீடனால் அணிவகுக்கப்பட்ட பாண்டு மகன்களின் மிகப்பெரிய படையை கவனியுங்கள். ஸ்லோகம் 4. அந்த படையில் பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் இணையான வில்லாளிகள் பல பேர் உள்ளனர். யுதானன், விராடன், துருபதன் போன்ற மாவீரர்கள் உள்ளனர். ஸ்லோகம் 5. திருஷ்டகேது, சேகிதானன், காசிராஜன், புர்சித், குந்திபோஜன், மேலும் சைப்யன் போன்ற மனித சமுதாயத்தின் தலைசிறந்த வீரர்கள் பலர் உள்ளனர். ஸ்லோகம் 6. யுதாமன்யு, பலமிக்க உத்மவுஜன், சுபத்திரையின் புதல்வன், திரௌபதியின் மகன்களும் உள்ளனர். இப்படை வீரர்கள் அனைவரும் மிகப்பெரிய இரத வீரர்கள் ஆவர். ஸ்லோகம் 7. ஆனால் பிராமணரில் சிறந்தவரே, தாங்கள் அறிந்து கொள்வதற்கு எனது படையை வழிநடத்தும் பலமிக்க நாயகர்களை பற்றி உங்களிடம் கூறுகிறேன். ஸ்லோகம் 8. நீங்கள் பீஷ்மர், கர்ணன், கிருபாசாரியார், அஸ்வத்தாமன், விகர்ணன் மற்றும் சோமதத்தனின் மகனான பூரீஸ்வரன் ஆகியோர் போரில் எப்போதும் வெற்றி பெறுபவர்களே. ஸ்லோகம் 9. எனக்காக உயிரை கொடுக்க எண்ணற்ற மாவீரர்கள் பலர் உள்ளனர். யுத்தத்தில் அவர்கள் அனைவரும் வல்லுநர்கள். அவர்கள் அனைவருமே பலவிதமான ஆயுதங்களுடன் உள்ளனர். ஸ்லோகம் 10. பாட்டனார் பீஷ்மரால் சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட நமது பலம் அளக்க இயலாதது. ஆனால் பீமனால் கவனமாக பாதுகாக்கப்பட்ட பாண்டவ படையோ அளவிடக்கூடிய வகையில் உள்ளது. ஸ்லோகம் 11. நீங்கள் அனைவரும் படைப்பிரிவுகளின் அடிப்படையில் அனைத்து இடங்களில் இருந்தபடியே பீஷ்மரை காக்க வேண்டும். ஸ்லோகம் 12. துரியோதனனுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் விதத்தில் புகழ்பெற்ற கௌரவர்களின் பாட்டன் பீஷ்மர் உயர்ந்த குரலில் சிங்கத்தினை போன்று தனது சங்கை ஊதினார். ஸ்லோகம் 13. பிறகு சங்குகளும் மேளங்களும் பெரிய முரசுகளும் பறைகளும் கொம்புகளும் திடீரென ஒரே நேரத்தில் ஒலித்தன. அந்த ஒலி பயங்கரமான சத்தத்துடன் இருந்தது. ஸ்லோகம் 14. எதிர்த்தரப்பில் வெள்ளை குதிரைகள் பூட்டிய சிறப்பான தேரில் நின்ற கண்ணனும் அர்ஜுனனும் தங்களுடைய தேவ சங்குகளை ஊதினர். ஸ்லோகம் 15. கண்ணன் பாஞ்சஜன்யத்தை ஊதினான். தேவதத்தம் எனும் சங்கை தனஞ்சயன் எனும் அர்ஜுனன் ஊதினான். பயங்கரமான வீர செயல்களை செய்யக்கூடிய உணவுகளை அதிகம் உண்ணுபவனுமான பீமன் பௌண்டரம் எனும் சங்கை ஊதினான். ஸ்லோகம் 16. குந்தியின் மகனான யுதிஷ்டிரன், அதாவது தருமர், ஆனந்த விஜயம் எனும் சங்கை ஊதினார். நகுலனும் சகாதேவனும் முறையே சுகோசம், மணிபுஷ்பகம் என்ற சங்குகளை ஊதினர். ஸ்லோகம் 17, 18. வில்லாளிகளில் மிகச்சிறந்த காசிராஜனும் மகரதனாகிய சிகண்டியும் திருஷத் இம்மனனும் விராடனும் வெல்ல முடியாத சாக்கியகியும் துர்பதனும் திரௌபதியின் மகன்களும் பெருந்தோளுடையவனாகிய சுபத்திரையின் மகனும் தனித்தனியே அவர்களுடைய சங்குகளை ஒலித்தனர். அரசே என்று திருதாஷ்டிரரிடம் சஞ்சயன் பதில் கூறினான். ஸ்லோகம் 19. பல சங்கோலிகளின் பெருமுழக்கமானது வானத்தையும் பூமியையும் அதிரச் செய்தன. அந்த ஒளி திருதாஷ்டிரரின் புதல்வர்களின் கூட்டத்தினை அவர்களின் உள்ளத்தை தடுமாறச் செய்தது.
பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்தின் ஸ்லோகங்களின் மீதியை அடுத்த பகுதியில் காண்போம். நன்றி. மேலும் பல வீடியோக்களுக்கு அறிவொளி மலர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி.